ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு மாடி தோட்டம்னு சொல்ல மாட்டேன், ஒரே ஒரு செடி தான் வச்சோம், பாகற்காய் செடி. அதில் பாகற்காய் வந்திருக்கு பாருங்கள். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு 4 பாகற்காய் இப்படி தான் இருந்தது. பறித்து முட்டை போட்டு சாப்பிட்டோம். முட்டை பரட்டல் மாதிரி வச்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. இப்போவும் வச்சுருக்கு, சின்ன சின்ன பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். இதோ 2 பிஞ்சு ஒன்றா கிடக்கா. ரெண்டும் ஃப்ரெண்டாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதோ ஒன்று அது தனியாக கிடக்கு. இந்த பூவெல்லாம் வச்சுருக்கு, பூ வச்சுருக்கு, சின்ன சின்ன பூக்கள், சின்ன சின்ன பிஞ்சுகள். அது அழகாக இருக்குது பார்க்கையில். இதோ பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு தெரியுதா கேமராவில். அப்புறம் இந்த ஒரு பிஞ்சு வேப்ப மரத்தில் தாவரம் எல்லாம் சின்ன சின்னதாக பிஞ்சுலாம் வச்சுருக்கு. இது ரொம்ப நாள் கூட ஆகலை, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கும். அதுக்குள்ளே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்கள், வாழை மரத்துலேயும் காய் வச்சுருக்கு. 2 வாழை மரத்துலேயும் காய் வச்சுருக்கு. இங்கே ஒன்று இருக்கா, கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே ஒன்று இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் வாழைக்காயெல்லாம் பெருத்துரும். வாழைக்காய் பெருக்க இன்னும் 3 மாதம் ஆகும். இந்த வாழைக்காவும் பெருக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும். பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த ஆத்தா மரத்தில் பார்த்திங்கன்னா அணிலுக்கு நேர்ந்து விட்ட கதை தான். அணில் தான் வந்து சாப்பிட்டு போகிறாரு. ஒரு 4 பழம் ஒரு நேற்று பறித்து வச்சுருக்கோம் காயாகவே. பாக்கியெல்லாம் அணில் சாப்பிட்டு போகிறாரு. அணில் எந்த அளவுக்கு குடஞ்சி அதெல்லாம் அதை பார்க்குறீங்களா, கருப்பு கருப்பாக தெரியுதுல, இதெல்லாம் அணில் குடஞ்சி சாப்பிட்டு வச்சது தான். அவ்வளோ காய் வைக்கும். ஆனால் அந்த அணில் ஒரு காய் கூட எங்களுக்கு விடாது. நைட்டு வந்து குடஞ்சி சாப்பிட்டு போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா மாமரத்தில் பார்த்திங்கன்னா 6 வருஷம் ஆச்சுங்க. இன்ன வரைக்கும் ஒரு பூ பிஞ்சு காய் வைப்போம், வளர்த்தவங்களுக்கு ஒரு காய் கொடுப்போம் அப்படின்ற எண்ணமே அந்த மரத்துக்கு இல்லை போல். அது என்னென்னா, நீ பாட்டுக்கு தண்ணி ஊற்று, நான் பாட்டுக்கு வளர்றேன்னு வானத்துக்கு பூமிக்கு நல்ல பெரிய ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். 6 வருஷத்தில் நல்ல ஹைட்டு தான் பாருங்கள், இது வரைக்கும் வளர்ந்துருக்கு. நல்ல ஹைட்டில் இருக்குது மரம், நல்ல ஹைட்டு, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து காய் வைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த ஆத்தா மரம் அப்படி கிடையாது, சின்னது தான், ரொம்ப சின்னது. ஆனால் காய்கள் நிறைய வைக்குது. ஆனால் ஒன்று கூட நம்ம பறித்து சாப்பிட முடியுமானா கேள்விக்குறி தான். இதை பாருங்கள், இருக்கா, இது 3 பழமும் ஒன்றா தூங்குது பக்கத்தில் தெரியுதுங்களா. இப்படி பார்த்து வச்சுட்டு போவோம். ஒரு 2 நாள் கழித்து வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பறிக்க முடியாது. பக்கத்துலேயே தேக்கு மரத்தில் பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக வச்சுருக்குன்னு. எங்கள் வீட்டு தேக்கு மரத்தில் எவ்வளோ அழகாக வச்சுருக்கு பாருங்கள். பூ வச்சு காய் கொட்டுது, கொட்டோன்னு கொட்டுது. அழகாக இருக்குது பார்க்குறது.